டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் துவர்ப்பு, இந்த மாதிரி எல்லா சுவையும் கலந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். சாயந்தர நேரம் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு இதோட டீ சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸுக்கு என்னென்ன மாதிரி பொருட்கள் சேர்க்கணும், அதை எப்படி பக்குவமாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பிரெட் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் பக்கோடாவுக்கு நான் இந்த மாதிரி சின்ன பிரெட்டு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து அந்த பிரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. அதாவது பிரெட்டு வந்து ரொம்ப ஆடாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு லைட்டாக ஒரு முக்கி அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இது சாஃப்டான பிரெட்டாக இருக்கனால நான் அப்படியே பிச்சு போட்டுக்கிறேன். இது போல் எல்லாத்தையுமே பிச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸு ஒரு 3 வெங்காயம், ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு 4 வெங்காயத்தை இந்த வாக்கில் நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி அதை நல்லா உதுத்து விட்ருங்க. அதை நல்லா வெட்டி நல்லா இந்த மாதிரி உதுத்து எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா மீடியம் சைஸில் எடுத்து இந்த மாதிரி நல்லா சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நச்சு கூட போட்டுக்கலாம். பூண்டு அதேமாதிரி ஒரு 10-15 பல் இருக்கும். அது சின்ன பல், அதை எடுத்து இந்த மாதிரி தட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம். இஞ்சி நான் வந்து பொடுசாக வெட்டியிருக்கேன். நீங்கள் நச்சு கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 கிராம் இருக்கும். அதையும் இதில் சேர்த்துட்றேன். கருவேப்பிலை 2 இனுக்கு அதை வெட்டி பொடுசாக வெட்டி அதையும் வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். மல்லியில் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக அதையும் பொடுசாக முணுக்கி இதில் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சின்னதாக இதே சைஸில் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி சீவிக்கிடணும். தண்ணியில் வச்சு சீவிடுங்க. இப்போ நம்ம அந்த 2 உருளைக்கிழங்கையும் சீவியாச்சு. அதை சீவிட்டு அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்குவோம். அதாவது இதை விட கொஞ்சம் பெருசாக வேணாலும் சீவிக்கலாம். சிறுசாகலாம் கிடையாது. இதை விட கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்குது அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெருசாக கூட துருவிக்கலாம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூனு வத்தல் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூனு பெருங்காய பொடி, 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூனு சின்ன சீரகம், 1 டீஸ்பூனு உப்பு. தேவையான உப்பு நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். நான் இதில் இந்த தேவைக்கு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா கட்டி இல்லாமல் நசுக்கி உள்ளே போட்டு நம்ம ஒரு தடவை கலந்துக்கலாம் எல்லாத்தையும். ஆமாம், இந்த அளவுக்கு நல்லா நம்ம வத்தப்பொடி உப்பு எல்லாம் அதை மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மாவு சேர்க்க போகிறோம். மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு, அதையும் சேர்த்துருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரத்தன்மை, அது இந்த பிரெட்டு வந்து நைஸான பொருள், அதனால் தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இதில் இருக்க ஈரத்தன்மையே நமக்கு போதும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ரொம்ப தண்ணி ஏதாவது தெளிச்சிட்டோம்னா பிரெட்டு வந்து ரொம்ப ஊறி அது ஒரு மாதிரி குழன்னு போயிடும். மாவெல்லாம் ஓரளவுக்கு மாவு வந்து கரெக்டாக அந்த கொஞ்சம் நம்ம வந்து உருண்டை போடுற அளவுக்கு பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் மாவு, அதுக்கு தான் சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். அதாவது உருண்டைகளை வந்து ரொம்பையும் டைட்டாக உருட்டாமல் லைட்டாக சும்மா அப்படி பொத்துனாக்கல, அவ்வளோதான். இந்த மாதிரி உருண்டி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம பிரெட் பக்கோடாவை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஆவி பறக்கெல்லாம் சூடு இருக்க வேண்டாம். இது என்ன, நம்ம வந்து ஒரு சாஃப்டான ஐட்டம். அதனால் அதிகமான சூடு இருந்துச்சுன்னா சட்டுன்னு கறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு மீடியமான சூட்டில் நம்ம இப்போ உருண்டைகளை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு உருண்டைகளாகவும் எண்ணெய்க்கு தக்கன கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க.
நம்ம உருண்டைகளை வந்து ரொம்பையும் இறுக்கி பிடிக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளோத்தான் இப்படி கொஞ்சம் அப்படி பொண்ணு போல் இருந்தால் தான் அந்த உள்ள வரைக்கும் நல்லா போய் வெந்து நல்லா அருமையாக இருக்கும். இறுக்கி பிடிச்சிட்டோம்னா மேலே வந்துடும், உள்ளுக்கு வேகாது. இந்த மாதிரி சட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 ரவுண்டு 2 ரவுண்டு கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ பாதி தான் போட்டிருக்கேன். லைட்டாக அதை அப்படி எடுத்து பார்த்தானாலே தெரியும், நல்லா உடையாமல் ஒன்று போல் வாட்டில் வெந்துக்கிட்டு இருக்கும். வேகட்டும். இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு நிமிஷம் இருக்கும். 1 நிமிஷத்தில் அதை நல்லா அப்பப்போ லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ நமக்கு அந்த பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஒரு சலசலப்பு நல்லா இறங்கின உடனே நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக அப்படி இறங்கணும் அப்படின்னா நம்ம பக்கோடா வந்து ரொம்பையும் முறி போயிடும். அதனால் இந்த அளவு எடுத்தோம்னாலே நமக்கு சரியான அளவில் சுவையே கிடைக்கும். அதனால் இப்போ எல்லாத்தையுமே நம்ம அப்படியேவும் அரிச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பிரெட் பக்கோடா எப்படி போடுறத நம்ம பார்த்துருக்கோம். அதை நல்லா அருமையாக நல்லா வெந்திருக்கு. அந்த பிரெட்டு இனிப்பு, காரம், வெங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா அட்டகாசமாக சும்மா அருமையாகவும் நல்லா இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு சாயந்தரம் ஒரு டீ டைமில் அப்படியே சாப்பிட்டுட்டே டீ குடித்தோம்னா ஒரு வித்தியாசமான சுவையில் நல்ல ஒரு அருமையாக இருக்குது. நம்ம வந்து டீ கடை கிச்சனில் வந்து மாறி மாறி சுவைகள் வந்து வித்தியாசமான சுவைகளில் நிறையா ரெசிபிகள் போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ரெசிபிகளில் இது வந்து பிரெட் பக்கோடா நல்லா சுவையை தேடி விரும்பி சாப்பிட்றவங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க. மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.